ஆமென். எப்படிங்க இருக்கும்? நம்ம பக்கத்துல ஒரு ஆள் கத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம படுத்து தூங்குவோமா? நம்ம பக்கத்துல ஒரு ஆள் கொரட்டை விட்டா கூட நமக்கு தூக்கம் போயிடும். இதுக்கடையில கத்திய வச்சு அவரும் தூக்குற என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிறீர்கள் ஆண்டவரே, சமாதானத்துடைய படுத்துக்கொண்டு நித்திரை செய்வ கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கப்படி. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 23:14 தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையில் தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையிலே. அப்ப சத்துரு நம்மளை எப்பெல்லாம் தேடுவான் சொல்லுங்க? அனுதினமும். பாருங்க, 11 வருஷம் சிதேக்கியாவை அடிக்கிறதுக்கு முற்றுகை போட்டிருக்கான். கோட்டைக்கு வெளியே ரெடியா இருக்கணும். 11 வருஷம். சிதேக்கியா ஒவ்வொரு வருஷம் நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சு பார்த்து சிரிச்சிருப்பான். இல்ல, ஒரு சின்ன கேப் வந்ததும் உள்ள அடிச்சுட்டான். எனவேதான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஒரு கேப் உண்டாக்குறதுக்கு நம்முடைய பலவீனத்தை யூஸ் பண்ணுவான். நம்முடைய மாம்ச, எனவேதான் மாம்ச சிந்தை வந்தாலே அதை தேவனுக்கு விரோதமாய் பகை என்று எண்ணி அதை சிலுவையிலே கொண்டு விடணும். பகை சிலுவையிலே வாழாது, பகை வேறு எங்கும் சாகாது. எனவேதான் சிலுவை அண்டை நெருங்கணும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் அண்டை. எனவேதான் பவுல் சொல்ற, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே அன்றி வேற ஒண்ணு எங்களுக்கும் பிரசங்கம் பண்ண தெரியும். ஆனா நாங்க வேற ஒண்ணு நாங்க பிரீச் பண்ண விரும்பல. ஏன்னா அங்கதான் நம்ம உயிர் மீட்சி அடைகிறோம், அங்கதான் வாழ்வடைகிறோம். சத்துரு இதைதான் யூஸ் பண்ணுவான். அவனுக்கு ஒரு கேப் போதும். எனவே திறப்பை அடைக்கிறவர்களாய் இருங்கள், திறப்பை உண்டு பண்ணுகிறவர்களாய் இராதிருங்கள். நான் உண்டு பண்ணுகிற திறப்பினாலே சத்துரு உள்ளே புகுந்து 11 வருஷம், அந்த 11 வருஷம் முடிஞ்சு அந்த ஒரு டேல கொஞ்சம் ஒரு கேப் வந்ததும் அப்படியே டோட்டலா தலைகீழ மாறிட்டு. எப்படிங்க இருக்கும்? சிதேக்கியா கண்ணுக்கு முன்னாடி 2 பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். அவன் கண்கள் தோண்டி எடுக்கப்படுகிறது. அவன் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? அந்த கேப் 11 வருஷம் நல்லா தானே இருந்துச்சு, சரி பஞ்சம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டோரை ஓபன் பண்ணி போட்டோம், சத்ரு உள்ள வந்துட்டானே. ஆமென். எவ்வளவு கஷ்டத்துல ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை விடாம பிடிச்சு 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 கடைசியில என்ன நம்பிக்கை, என்ன ஜபம், என்ன பைபிள், என்ன ஆராதனைன்னு சொல்லி கொஞ்சம் அதை விட்டுட்டோம். டோர் ஓபன் ஆயிட்டு மதில் கொஞ்சம் கிராக் விழுந்துட்டு சத்ரு உள்ள வந்துட்டானே. இனி அதுல திறப்பு ஒன்றும் இல்லை. சத்துருக்கள் முனையற்று போகணும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்தாங்க. ஒரு பெரிய ரோடு, அது நான் சொல்லணும்னு வரல, ஆனா அது பேசுறதுனால அந்த வார்த்தையோட ரிலேட்டடா இருக்கிறதுனால சொல்றேன். பெரிய ரோட்ல 2 வீலர்ல சிலர் போறாங்க. ஆக்சுவலா அந்த ரோட்ல கார்லயே போகலாம். ஆனா 2 வீலர்ல போறவங்களுக்கு போக முடியாத அளவுக்கு குப்பைகள் வந்து கொட்டப்படுகிறது. குப்பைகள் வந்து கொட்டப்படுகிறது. வண்டியை ரைஸ் பண்ணி பார்க்குறாங்க, போக முடியல. ஏன்னா அவ்வளோ குப்பைகள் வந்து குமிந்து இருக்கிறது. காலையில் எழும்பி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துகிட்டே இருந்து. அப்போ ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் வந்து பிலிப்பியர் 3 காட்டுறாங்க. பவுல் சொல்கிறார், நான் அடைந்த ஆயிற்று என்று சொல்லவில்லை, அடைகிறதுக்காக தொடர்றேன். அப்போ நிறைய காரியம் நாம் இன்னும் அடையவில்லை. அப்போ அடையணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு மேலே சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்த அநேக காரியத்தை நஷ்டம் என்றும். அப்ப நிறைய குப்பைகள்னால கார் போகக்கூடிய ரோட்ல கூட பைக்ல கூட போக முடியல. அப்ப நமக்கு முன்னாடி பாதை இருக்கிறது, ஆனால் தேவையில்லாத குப்பைகள் வந்து என்ன செய்கிறது என்றால் அது வந்து போட்டு மூடுகிறது. இன்னைக்கு காலையில ஆவியானவர் இந்த வார்த்தையை உணர்த்துகிறார். இது போலதான் பிரியமானவர்களே, இந்த திறப்புகளினாலே பிசாசானவன் என்ன கொண்டு வந்து போடுவானே தெரியாது. நமக்கு நியமித்த பாதையில் நம்மால் பயணிக்க முடியாதபடிக்கு எது தடையா இருக்கிறதோ அது எல்லாமே குப்பை. ஆமென்.
ஒரு தொலைந்து போன வெள்ளி காசை தொலைந்து போனவள் எப்படி கண்டுபிடித்தால் தெரியுமா? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கினாள். இந்த வசனம் என்னும் விளக்க கொளுத்தி குப்பை எல்லாம் பெருக்கி, பொதுவாக குப்பையெல்லாம் ஒரு இடத்துல கூட்டி வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? எரிப்போம். எரிக்கணும். பயணிக்கிற கர்த்தர் பாதையை அகலமாக்கி தந்திருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல காரே போகலாம். ஆனா நம்ம பைக்ல கூட போக முடியல. நமக்கு முன்னாடி ஓபனா இருக்கு. ஆனா பல குப்பைகள் வந்து குமிந்து இருக்கிறது. பல குப்பைகள் குமிந்து இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. திறப்பை அடைக்கிறதுல உறுதியா இருக்கணும். நான் அடைந்தாயிட்டுன்னு சொல்லல, நிக்கிறேன் கிருபையினால, நிர்மூலமாகாமல் இருக்கிற கிருபையினால, சாகாமல் பிழைத்திருக்கிற கிருபையினால. டெய்லி இது மட்டுமல்ல, சாட்சியா இருக்கணும். அடைந்தாயிட்டுன்னு சொல்லணும். சில காரியத்தை நான் அடைய தொடர்கிறேன், அடைந்து விட்டேன், சுதந்திரித்து விட்டேன். ஆமென். அநேக காரியங்கள் அநேகர் இன்னும் அடையவில்லை. ஆண்டவர் எனக்கு பாதையை காட்டுங்க. பாதையை காட்டிட்டார். என்ன நடத்துங்க, நான் நடத்துறேன்ப்பா. ஆனா நிறைய குப்பை கிடக்குது. விளக்க கொளுத்து, வீட்டை பெருக்கு, அந்த குப்பையெல்லாம் ஓரங்கட்டு. இல்ல ஆண்டவர் முடியல. நீ குப்பைக்குள்ள இருந்து என்ன ரைஸ் பண்ணாலும் குப்பை தான் பறக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். பாதைக்காக ஜெபம் பண்ண பாதை காட்டியாச்சு. அகலமான பாதை, ஒற்றையடி பாதை அல்ல, பெரிய லாரிய போகக்கூடிய பாதை. ஆமென். சீக்கிரம். ஆக்சுவலா அந்த ட்ரீம் எப்படின்னா, பாதை வந்து எங்க நோக்கி போகுதுன்னா ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போகுது. ட்ரெயின் போகணும். அப்படி போகும்போது டூ வீலர்ல போறாங்க. திடீர்னு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முந்தின ஸ்டாப் கிட்ட வரும்போது குப்பையெல்லாம் கூடி இருக்கு. இப்போ குப்பையை நாளைக்கு அகட்டலாம்னு பார்த்தா எது போயிரும்? ட்ரெயின் போயிரும். அப்பதான் நிக்குது. வண்டு விழுந்துட்டே இருக்கு. பைக் இருக்கு, பாதை இருக்கு, டிக்கெட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா குப்பை இருக்கிறதுனால அடைந்தாயிற்றுன்னு சொல்லல, அடையிறதுக்கு நான் ஆசையா தொடர். அதனால நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். நாம் திறப்பு உண்டாக காரணமாயிடக்கூடாது. அது இருந்துட்டு போட்டோம், அது கிடந்துட்டு போட்டோம். கொஞ்சம் தண்ணி தேங்கி இருந்தாலே நாம் அதை அப்புறப்படுத்தவில்லை என்றால் அடுத்த நாளே அதுல கொசுக்கள் வந்து வாமாயிரும்ல. இது போலதான் நம்முடைய வாழ்க்கையில திறப்பு வந்துடவே கூடாது. திறப்பு வந்துடவே கூடாது. எங்க வீட்டு கீழே ரூம்ல ஒரு ஏசி வச்சிருந்தோம். வச்சு எல்லாம் முடிச்சு செவரில் ஓட்டை போட்டு டியூப் எல்லாம் வெளியே விட்டு ஏசி வச்சு, திடீர்னு மழை பெய்யும் போது வீட்டுக்குள்ள தண்ணி. என்னடா தண்ணின்னு பார்த்தா அது ஒழுங்கு அடையலை. ஆனா மழை டைம்ல அதை அடைக்கவும் முடியாது. மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப கூப்பிட்டு அதெல்லாம் அடைச்சு ஒரு சின்ன கேப். மழை ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு தெரியும், இவங்க பஞ்ச காலம் தானே, கொஞ்சம் டோரை ஓப்பன் பண்ணி விடுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அவங்களுக்கு தெரியல 11 வருஷம் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப நாம எத்தனை வருஷம் காக்கப்படுகிறோமோ அத்தனை வருஷம் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம மட்டும் ஜெயிச்சிட்டோம்னு வைங்களேன், நாளைக்கு நம்ம காலு கீழே தானே அவன் தலை இருக்கும். இது அவனால தாங்க முடியாது. நீங்க டெய்லி உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றீங்க, 2 நாள் ஜெபம் பண்ணாம அப்புறம் பார்த்துக்கலாம், இல்ல விட்டுறாதீங்க. அந்த கேப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அதுவும் சிதைக்க சொல்றதுக்கு ரீசன் இருக்கும். பஞ்சம்னால தானே நான் சரி இங்க உள்ள ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போங்கன்னு திறந்து விட்டேன். உபத்திரவத்தில் நிலைத்திரு, கஷ்டத்தில் நிலைத்திரு. இந்த கிறிஸ்து என்னும் கோட்டையை விட்டு நீ வெளியே போயிராத, பேழையை விட்டு வெளியே போயிராத. கொஞ்சம் அன்றாடம் போஷிக்கப்படுறீங்களா, காக்கப்படுறீங்களா, சந்தோஷப்படுங்க. ஒரு நாள் இந்த பேழை மலையில நிற்கும். அன்னைக்கு பூமி எங்கும் நீங்கள் பரம்பி ஆசீர்வதிக்கத்தக்கதாய். நீயா ஒரு திறப்பை உண்டு பண்ணாத, திறப்பை அடைக்க பாரு. வார்த்தையின்படி நோவா எல்லாத்தையும் அடைக்கிறான், எல்லாத்தையும் அடைக்கிறான். ஒரு பலகையை வைக்க விட்டிருந்தா, பேழை வார்த்தையின்படி கர்த்தர் சொன்னபடி ஒரு பலகை. இந்த பலகை எங்க வரும்? இந்த பலகை சைடுல வரும், அதை விடு. சேம் காம் 3 பிள்ளைக்கு பேர் என்ன?
இப்ப சேம் வராருவீங்க, அப்பா 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 போட்டுக்குள்ள இருந்து கை போட்டு தண்ணி எப்படி வைக்கணும்னு ஆசை. ஒரு பலகையை மட்டும் எடுக்கட்டான். எடு மகனே, ஒரு பலகை எடு. அப்படி சொன்னா என்ன ஆயிருக்கும்? ஒரு சின்ன பலகை கூட மிஸ் பண்ணல, எல்லாத்தையும் பார்க்கறான். டோர் இருக்கு, என்னதுன்னு அர்த்தம் தெரியுமா? உன்னால அடைக்க முடிந்தத நீ அடைச்சிட்டேன்னா உன்னால அடைக்க முடியாதது. உன்னால அடைக்க முடிந்தத நீ அட, உன்னால அடைக்க முடியாததை கர்த்தர் அடைப்பார். நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல திறப்பு அடைக்கப்படும். ஹல்லேலூயா. நம்மளால அந்த திறப்பு வந்துடவே கூடாது. எனவே தான் தாவீது ஜெபித்தான், ஆண்டவரே நான் இருக்கிறது வரைக்கும் என் குடும்பத்தின் திறப்பு அடைச்சிட்டேன். ஆனா வெகு தூரத்து செய்தி எல்லாம் சொல்றீங்க, இனி நான் எவ்வளவு காலம் இருக்க போறேன்னு தெரியாது. எனவே உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி. 2 சாமுவேல் 7 கடைசி தானே? 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தின் கடைசி வசனமா? எத்தனாவது வசனம்? 29. வாசிங்க. 29. இப்போதும் உமது அடியானின் வீடு என்ற எல்லாரும் சொல்லுங்க. ஏன்னா தாவீதுக்கு தான் தெரியும், சவுல் ஒரு நாள் 2 நாள் தேடல, அனுதினமும் தேடினான். என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரலாம். உமக்கு முன்பாக. இந்த ஜெபத்தினுடைய பதில் தான் கர்த்தர் ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். 9வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று. அடுத்த வார்த்தை, இதை செய்கிற கர்த்தருக்கு முன்பாக ஒருத்தர், ஆண்டவரே என் வீடு உங்க முன்னாடி இருக்கணும், என் வீடு உமக்கு முன்பாக இருக்கணும். எங்க நம்ம வீட்டுக்கே ஒரு பூட்டு, 2 மேல ஒரு லாக்கு, கீழே ஒரு லாக்கு, கீ போட்டு டபுள் லாக்கு, அதுவும் இப்பெல்லாம் அட்வான்ஸா நம்பர் லாக்கு. நம்பர் லாக் போட்டு திருப்பி வரும்போது நம்மளே நம்பரை மறந்துட்டு, என்னெல்லாம் லாக் போடுறோம், எல்லாத்துக்குமே லாக் போடுறோம். நம்ம லைஃபுக்கு போட வேண்டிய லாக்கு போடலையே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடுவான். நிறைய சமாதானத்தை திருடிட்டான், ஆசீர்வாதத்தை திருடிட்டான். ஆண்டவர் சொல்லி திறப்பாட. என்ன செய்தான் நெகேமியா? தேவ சமூகத்தில் போய் அமர்ந்தான்.